சுடலாம் மேகி அதோட இங்கே கொஞ்சம் நல்லா மிஸ்ட்டு போயிடுற மாதிரி இடமே காமிக்கிறேன். நான் போன டைம் வந்தப்போ எடுத்த வீடியோவும் சேர்த்து ஆட் பண்ணி விட்றேன். நீங்கள் ஒன் டே எக்ஸ்ப்ளோரில் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆமாம், சரியான மழை. மிஸ்டேக் தாங்க நம்ம பாட்டு. ஒரு எக் மேகி. லெமன் டீ ஒன்று போட்டுருங்கண்ணே. லெமன் டீ ஒன்று, எக் மேகி. லெமன் டீ இப்போ கொடுத்துடலாமா இல்லை? கொடுத்துருவேன். கீழே போகலாமா? 10 ரூபாவா? ஒரு ஆளுக்கு 10 ரூபா. எவ்வளோ தூரம் போகலாம்? சரி, மேகி சாப்பிட்டு வந்து மேகி பிரெட் ஆம்லெட்ல இந்த மவுண்டின் 300 ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆன்லைனா? அமேசானில். தேங்க்யூ. இங்கே பே பண்ணேன். இல்லை தேங்க்யூ. சுடலாம். லெமன் டீ இருக்கு. எக் மேகி முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இங்கே ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க நல்லா செய்வாங்க. இன்றைக்கி அவங்க இல்லை போல். ஓகே, நல்லா இருக்கும். மேகிக்கும் மிஸ்ட்டுக்கும் தெரியுது அந்த க்ளவுடு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூவ் ஆயிரும். மழை ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். பூம்பாரு அந்த டோர் இருக்குல்ல? ஆமா, அந்த டோருக்குள்ள அதுக்குள்ள போகலாம். கை வேறவனே வச்சிருப்பாங்க. யாரும் போட மாட்டாங்க. அப்படியா? இல்லை, நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். வீடா? கூட வீடுங்க. இதெல்லாம் உங்களால் இருக்க முடியாது. உங்களால் என்னால் இருக்க முடியாது. கீரை பண்ணி என்னடா வாங்கிட்டு இருக்கு. 10 ரூபா ஒருத்தான்னு பார்ப்போம். வந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் வந்துடுங்க. 10 ரூபா கொடுக்க தேவையில்லை. என் அக்கா கடை போடல போல, அதனால் 10 ரூபா வாங்கிட்டு விட்டுட்ருக்காங்க. இதுக்குள்ளே போகலாம் நாங்களே.
நல்லா இருக்கு. Oh, this is route. What route? I don't understand anything. கரண்ட் கம்பியாது என்னடா இது வாழ்க்கை. கரண்ட்டுக்கு 2 அடிச்சுச்சுன்னா மாமி செத்தேன்டா. வா மிஸ்ட்டு முரட்டு மிஸ்டாக தான் இருக்குது. மிஸ்டில் நடக்கிற மாதிரி இருக்குங்க. வாழ்ந்துருப்பாங்க போல. பனி காற்று அடிக்குது. சூசைட் பாயிண்ட்டோட வேறு மாதிரி இருக்கே. டேஞ்சர் தான் பாய்ஸ். இன்னும் போகலாமாண்ணே? கீழே வரைக்கும் போகலாமா? போயிட்டு வந்தீங்களா இப்போ? இங்கே தான் நம்ம சாப்பிட்டோம். வேலை எவன் தான் பாய். என்னடா அது எராஸ்டிக்கா ஃப்ரெண்ட்ஸ். பூம்பாறை கிட்ட, பூம்பாறை போகிற வழியில் ஒரு செவன்ஸ் பிளேஸ் அங்கே தான் வந்திருக்கோம். கீழே பனி மூட்டம், பனியில் தான் ஓட போகிறோம். இந்த நேரத்தில் பனி வந்துடும். பனி போகிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. பனியில் தான் நிற்கிறேன். இன்னும் நம்ம கீழே இறங்கலாம். இது நல்லா இருந்துச்சு. பீஸ்ஃபுல் பிளேஸ் தாங்க. வந்து விசிட் பண்ணுங்க குறைக்காம. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக இருக்கும். சொன்ன மாதிரி கடைசியில் கொடைக்கானல் என்னென்ன பிளேஸ் பார்க்கலான்றதை சொல்கிறேன். டில் தட் வாட்ச் டில் த எண்ட். போய்கிட்டே இருக்குது. இதுக்குள்ளேயும் போகலாம் போல். செடி போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பூக்கள்லாம் நல்லா இருக்குங்க. ஃப்ளாஸ். இங்கே ஒரு மஞ்சள் பூ, இங்கே ஒரு வெள்ளை பூ. இது சாலிடாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இருக்கலாம். தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் நல்லா தான் இருக்குது. மிஸ்ட்டுக்குள்ளே இதான் எண்டு பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். பயந்துட்டேன். சப்ஸ்கிரைப் டு ஒன் டே எக்ஸ்ப்ளோரர். நண்பர்களே கேட்டுச்சா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு ஒன் டே எக்ஸ்ப்ளோரர். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கொடைக்கானல் பூம்பாறை கிட்ட, பூம்பாறைக்கு முன்னாடியே ஒரு இடத்துல இருக்கோம். சுற்றிலும் மிஸ்ட்டு தான் இருக்குது. வேறு மாதிரி இருக்குது.
பிளேஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே பனிக்காற்று அப்படியே மிஸ்ட்டில் அந்த பனி அப்படியே வந்து மேலப்படுதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மிஸ்ட்டு வரவும் போகவும் தான் இருக்குது. ஓகே, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதுதான், எக்ஸ்ப்ளோரர் தான். ஆக்சுவலாக ஒரு இதுக்கு அங்கிட்டு கீழே இறக்குறதுக்கு ஒரு பாதையும் இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? இறங்கினா மொத்தமாக இறங்கிடலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இடத்துக்குள்ளெல்லாம் வரும்போது சேஃபாக இருக்கணும். நிறையா பேர் கூட சேர்ந்து வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். must be very safe, but safe in this place. ரொம்ப டேஞ்சரான இடம் தான். இப்படி வந்து இப்படி உட்காந்து ஒரு மணி நேரத்தை கடத்தலாம். ஓ, எப்படி இருக்கு இந்த காற்று, இந்த மிஸ்ட்டு, ஒன்றுமே பண்ணுறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். நேராக தெரியுதுல, அதான் வானம்ன்றாங்க. உங்களுக்கு அது தெரியுதா? இந்த ப்ளூ ஸ்கை, காற்று சவுண்டே பயங்கரமாக இருக்கு. மேலே பார்த்தா க்ரீன்லேண்டு, கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்லேண்டு தெரியுது பாருங்க. மலையெல்லாம் போய் சேஃபாக வந்து உட்காந்துட்டு போனால் நல்லாயிருக்கும் இந்த இடம். மற்றபடி இது கொஞ்சம் டேஞ்சர் தான். அவ்வளோதாங்க. அடுத்து மன்னமனூர் லேக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு ரிட்டன் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்ட்டு மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியுதா? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது போல. கேம்ப் ஃபயரா இருக்கலாம் முடிச்சிருக்கீங்க. டெட் எண்டு தான். அங்கே தான் நேராக பூம்பாறை இருக்கும். வீடி பார்ப்போமா? அப்படி வந்தோம். இந்த வழியில் ஏறுறோம். இறங்கும்போது ஈஸியாக இறங்கிட்டோம். ஏறுறப்போ கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஓ, அலேரி வந்துடலாம். இதில் ஒன்றும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, ரைட்டு, லேட் ஆகிடுச்சு. மழை வேறு ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு போய் மழை வேறு ஆரம்பிக்குது. போய் நான் பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போனோன்னே மழை ஆரம்பிச்சிடும் எப்பயுமே. இங்கிட்டு போகலாமா? இங்கிட்டு போனால் டெட் எண்டு மாதிரி தான் இருக்குது. பெஸ்ட்டு இந்த பாதையை மறந்துடா குமார். மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான்.
நண்பர்களே, வியூ எப்படி இருக்குது, இடம் எப்படி இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.